இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி தாயாம் திரு அவை கிளேவாக்ஸ் நகரத்தினுடைய புனித பெர்னார்டு என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்பு மிக்கவர்களே, இவர் வாழ்ந்தது திருச்சபையுடைய வரலாற்றில் 11ஆவது நூற்றாண்டில், பிறந்தது பிரான்ஸ் தேசத்தில். உண்மையாகவே ஒரு அரச குடும்பத்தில் பிறந்த அரசர் இவர். பிறகு துறவு வாழ்க்கையின் மீது நாட்டம் கொண்டு அரச பதவிகளையும் செல்வங்களையும் மற்றும் அனைத்து சுகபோகங்களையும் கடவுளுக்காக அர்ப்பணித்து விட்டு சிஸ்டர்ஷியன் துறவு சபை என்கிற ஒரு கடுமையான தவ முயற்சிகளை கொண்ட ஒரு துறவு சபையில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். மிக கடுமையான ஒரு தவ வாழ்வு அது. பிற்காலத்தில் இவருடைய தந்தையும் மற்ற சகோதரர்கள் கூட இவருடைய அந்த துறவு சபையில் சேர்ந்து கொண்டார்கள் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். ஆல்பிஜென்சியனிசம் என்று சொல்லப்படுகிற ஒரு தவறான தப்பிரை இவர்களுடைய காலத்தில் நிலவி வந்தது. திருச்சபைக்கு எதிராக பலர் தவறான படிப்பினைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். பல மக்கள் தவறான வழியில் வழிநடத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த ஒரு சூழ்நிலைகளை தான் புனித பெர்னார்டு இந்த சிஸ்டர்ஸின் துறவு சபையில் சேர்ந்து மக்களுக்கு உண்மையையும் ஞானத்தையும் வெளிப்படுத்தினார். அவர்களோடு பயணித்து இறை வார்த்தை அவர்களுக்கு கற்பித்தார். கடுமையான தவ முயற்சிகளோடு கூடிய தன்னுடைய புனித வாழ்வினால் அவர்களை கத்தோலிக்க திரு அவைக்கு கொண்டு வந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இவருடைய துறவு சபையில் பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தானாக முன்வந்து இவ்வளவு கடுமையான தவ முயற்சிகளை கொண்ட ஒழுக்க நெறிகளை கொண்ட ஒரு துறவு சபையாக இருந்தாலும் பலர் இவருடைய துறவு சபையில் சேர்ந்தார்கள் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். சென்ற இடங்களில் எல்லாம் துறவு சபைகளை ஏற்படுத்தி ஐரோப்பா முழுவதிலும் இந்த தவறான தப்பிரைகள் ஒழிவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் தான் இந்த கிளேவாக்ஸ் நகரத்தினுடைய புனித பெர்னார்டு. கிளேவாக்ஸ் என்பது இவர் துறவு மடத்தை ஏற்படுத்திய இடத்தினுடைய பெயர். ஆகவே அன்புமிக்கவர்களே, திருச்சபையில் அந்த 11ஆவது நூற்றாண்டில் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்திய ஒரு புனிதராகவும் அதே நேரத்தில் இளைஞர்களை புனிதத்தில் வழிநடத்திய துறவு வாழ்க்கையின் மீது ஒரு ஆர்வம் கொள்வதற்கான தனிமனித ஒழுக்கத்தாலும் தனிமனித புனிதத்தாலும் இறை வார்த்தையை அறிவிப்பதில் பேரார்வம் கொண்டதாலும் இவர் இன்றைக்கு பிரான்ஸ் தேசத்தில் 11ஆவது நூற்றாண்டில் வாழ்ந்த புனிதர்களில் மிக முக்கியமான ஒரு புனிதராக கருதப்படுகிறார். இவர் தன்னுடைய துறவு மடத்தில் ஜெபித்து கொண்டிருந்த பொழுதே இறைவனடி சேர்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதரை போல அரசனாக இருந்தாலும் அனைத்தையும் இயேசுவுக்காக துறந்து விட்டு ஏழ்மையான புனிதமான ஒரு வாழ்வை வாழ்ந்த இவரை போல நாமும் எளிமையிலும் தூய்மையிலும் வாழ்ந்திட இவருடைய பரிந்துரை இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் ஒரு அழகான உவமையைத்தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். திருமணத்திற்கு ஒரு பணக்காரர் தன்னுடைய மக்களை தன்னுடைய நண்பர்களை அழைப்பு விடுக்கிறார். அவர்களுக்கான அந்த அழைப்பிதழ் கொடுக்கப்படுகிறது. திருமண நேரம் வந்த நேரத்தில் ஒருவர் எனக்கு வேலை இருக்கிறது என்று சென்று விடுகிறார். இன்னொருவர் நான் வயலில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி விடுகிறார். மூன்றாமானவர் அழைப்பிதழ் கொடுக்க வந்தவரை அடித்து துவைத்து கொண்டு விடுகிறார். அரசன் கோபம் கொண்டு அழைக்கப்பட்டவர்கள் அனைவர் மீதும் தன்னுடைய படையை அனுப்பி அவர்களை அழித்து விட்டான் என்றும் அதற்கு பிறகு தன்னுடைய பணியாளர்களை அனுப்பி வீதியோரங்களிலும் சாலை ஓரங்களிலும் இருந்த அழைக்கப்படாதவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. திருமண விருந்து நேரம் வந்த உடனேயே அதில் ஒருவர் மட்டும் திருமண ஆயத்த ஆடை அணியாமல் இருக்கிறார். அந்த பணியாளர் திருமண ஆடை அணியாமல் நீ எப்படி இங்கே வந்தாய் அப்படின்னு சொல்லி அவரை தண்டித்ததாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஒரு உவமையை நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த திருமண விருந்து என்பது இறைவன் நம்முடைய மீட்பிற்காக அவரோடு இணைவதற்காக கொடுக்க ஒரு மாபெரும் அழைப்பு என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அழைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு உண்மையாகவே தெரிந்து கொள்ளப்படவில்லை. அவர்களும் அந்த அழைப்பை நிராகரித்து விடுகிறார்கள். பிறருக்கு இந்த அழைப்பு, புறவினத்து மக்களுக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அதிலும் ஒரு சில பேர் திருமண ஆடை அணியாத ஒரு காரணத்தினால் இன்றைக்கு புறம்பே தள்ளப்பட்டார்கள் என்கிற செய்தியும் நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய அழைப்பு, மீட்பிற்கான அழைப்பு, அவரோடு இணைந்திருப்பதற்கான அழைப்பு அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பு தான் திருமண விருந்தாக இன்றைக்கு நம்ம குறியீடாக நம்ம பார்க்கிறோம். அதில் திருமண ஆடையோடு வருபவர்கள் இறைவன் கொடுக்கிற அந்த அழைப்பை ஏற்று இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் கருணையையும் புரிந்து கொண்டு இறைவன் மீது அன்பு செலுத்தியவர்கள் இந்த மண்ணுலகில் இறைவன் திருமுன்னிலையில் தூய்மையோடும் ஒழுக்கத்தோடும் கீழ்ப்படிதலோடும் இறைவனுடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு நடந்தவர்கள் தான் திருமண ஆடையை
அணிந்தவர்கள். இறைவனுடைய அழைப்பை ஏற்றும் அவர் மீது அன்பு செலுத்தாமல் கீழ்ப்படியாமல் நம்முடைய சித்தத்தின்படி உலகத்தின் மதிப்பீடுகளின்படி கடவுளுக்கு எதிரான ஒரு வாழ்வை வாழுகிற நேரத்தில் திருமண விருந்திற்கான அந்த ஆடையை அணியாதவர்களாக நம்ம மாறுகிறோம். நாம் புறம்பே தள்ளப்படுவோம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே அன்பு உறவுகளே, இறைவன் நம்முடைய தகுதியை பார்த்து இந்த திருமண விருந்திற்கு அழைக்கவில்லை. மாறாக நம் மீது பேரன்பு கொண்டு, நம் மீது இரக்கம் கொண்டு, கருணை கொண்டு நமக்கு அவரோடு இணைவதற்கும் அவருடைய பிரசன்னத்தில் இருப்பதற்கும் அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று அவரை அன்பு செய்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரின் சித்தத்தின்படி இந்த உலகத்தில் தூய்மையான வாழ்வை வாழ்ந்து அவரோடு நித்தியத்திற்கும் என்றும் மகிழ்ச்சியில் திளைத்திருக்க நிலை வாழ்வை பெற்றிட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.